ட்ரெக்கிங் ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க சன்செட்டு பார்க்குறக்கு. 7:30 வந்து கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கு. 9 மணிக்கு டின்னருங்க. குடிச்சு பார்த்தா தான் மக்கள் சொல்ல முடியும், வித்தியாசமாக இருக்குது. சரி சாப்பிட்டு பார்ப்போம் மக்கள். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். ஓட்டு செம்மல. ஏய் பாத்துரா, லைட்டும் போடல ஒன்றும் போடல. கிட்டத்தட்ட ½ வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் மகள்ஸ். நான் ஒரு டைம் லாப்ஸ் போட்டு ஒரு 10 டைம் லாப்ஸ் போட்டேன். கெமிக்கல் எல்லாமே நாளடைவில் நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து புண்ணு வரும், அல்சர் வரும். அது கேன்சர் பை கேன்சராக மாறும். ஆனால் எங்களோட டீ வந்து பியூர் ஆர்கானிக் ஆர்த்தோடாக்ஸ்னால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. சரி ஓகே மக்கள், டீ தூள் வாங்கிட்டு கிளம்புறோம். இங்கே பாருங்க, அது போக அங்கிட்டலாம் பாருங்க எத்தனை ஜீப்புன்னு சொல்லிட்டு கத்து. சூப்பர் சூப்பர். எதை பார்க்கறது இங்கே எதுவுமே தெரியல. இந்த எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு இங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வைப் பண்ணலாம். அது இங்கே வேற டான்ஸ் வேற போயிட்டு இருக்குங்க பாருங்க. ஏய் கேம்ப் ஃபயரு, டான்ஸு, அந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங்கு, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கலாம். நம்ம நைட்டு 11:30 மணிக்கு வந்தோம், நைட் சாப்பிட்டோம், இப்போ காலைல சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஒரு வழியாக ஜிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது கொசு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா. இந்த இது இரண்டடுக்கு பாதுகாப்பு ஏமாங்க. அப்படித்தான். ஆனால் உள்ள சொல்லிக்கூட குளிரில் பாரியா. நாங்கள் ஜக்கின் போட்டிருக்காடி அப்படி இருக்குதா, இல்லை உண்மையாக உனக்கு அப்படி தான் இருக்குதா? குளிரில் மட்டும் ஜில்லுன்னு இருக்கு. தலையை மட்டும் ஜிம்மில் இருக்கா? ஆமாம். கீழே இந்த இது ஒன்றும் தெரியல. இந்த பாருங்க மக்கள், கீழே பாருங்களேன், இப்படிதான் இருக்கு. ஓகே பங்கு சேஃப்டி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப்டி தான். ஜில்லு இது ஒன்று தான் டக்குன்னு உடனே ஏறிடுது. இந்த கிளாத்தில் பங்கு உள்ளதான் பாம்பு இருக்க போகுது. எதுவும் இல்லை. ஆனால் கீழே இந்த மாதிரி மேட்டு போட்டிருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள். நல்லா கதகதப்பாக தான் இருக்கு. எதுவுமே வரல. ஓகே, டென்ட்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி பங்கே தூங்கலாமா? குட் நைட். ஓகே மக்களே, இங்கே பாருங்க, இங்கே நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா லொக்கேஷன் வந்து மூணாலேருந்து சூரியநெல்லி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. 2 மணிக்கு வந்து செக்இன் பண்ணுறோம். இந்த இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஸ்டே கேம்ப்பு. அதுக்கப்புறம் 4:30 வந்து ட்ரிங்க்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. 5 மணிக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. 7:30 கேம்ப் ஃபயரு மியூசிக்லாம் போடுறாங்க. 9 மணிக்கு டின்னர் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ரெசார்ட் கூட பேர் என்னதுக்கு பேர், ரெசார்ட்டுக்கு பேர் ஸ்பைஸ் ஸ்டே. இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுல்லங்க அது. இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ 3000 சொன்னாங்களா? 3000 சொன்னாங்க மக்கள். அப்புறம் எங்களுக்கு வந்து யூடியூபர் அப்படிங்கிறனால ஃப்ரீ. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு, எங்களுக்கு ஃப்ரீ. காலையில் ஜீப் சவாரிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சத்தம் போட்டு பேச வேணாம், அங்கே பக்கத்தில் இருக்காங்க, தப்பாக அடிச்சுக்கோங்க. இதை பாருங்க மக்கள், ஸ்பீஸில் இதில் இருக்குது பாருங்க. டென்ட்டு ஸ்டே பர் ஹெட்டுக்கு வந்து 1800 ரூபாங்க. கேபின் கப்புளுக்கு வந்து கேபின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கேபின் ஸ்டே வந்து கப்புளுக்கு 5000 ரூபா. 3 பர்சனாக இருந்தால் 2400 ரூபா ஒரு பர் ஹெட்டுக்கு. 4 பர்சனாக இருந்தால் 2200 ரூபா. 24 ஹவர்ஸு ஜென்ஸு லேடி ஸ்டாப் இருக்காங்க. செப்பரேட் பிளேஸ் ஃபேமிலி பேச்சுலர்ஸு, சார்ஜிங் பாயிண்ட்டு, காமன் ரெஸ்ட் ரூம் வித் ஹாட் வாட்ரு, பவர் பேக்கப்பு, சிசிடிவி கேமரா, இன்டோர் கேம்ஸு, ஒய்ஃபை அவைலபிள், பார்க்கிங் அவைலபிள். டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஃபார் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் ஸ்பைஸ் ஸ்டே கேம்பிங். இதுதாங்க இவங்களுடைய ஃபோன் நம்பரு 62 82 95 58 77. இதுதான் அவங்களுடைய ஃபோன் நம்பர். சத்தியமூர்த்தி பிடிங்க. ஓகேங்களா மக்கள்ஸ், இதுதான் நாங்கள் வந்துருக்கூடிய ஸ்பைஸ் ஸ்டே. அதில் தான் நம்மளும் இருக்கிறோம். இதில் வந்து கப்புள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு கேம்ப் மாதிரி இருக்கும் போல், இன்னொன்று வேறு மாதிரி இருக்கும் போல். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபின் ஸ்டே, கேபின் மாதிரி இருக்கும் போல், சின்னதாக அதை ஹட்டு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரில. சரி ஓகே, அதான் எங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதில் டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயிலாக போட்டுருவாங்க பார்த்தீங்களா, இது இந்த ப்ரைஸ். ஓகேங்களா, இது நம்ம யூடியூபர் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. காலையில் அந்த ஜீப் சவாரி இருக்குது பாருங்கள், அதுக்கு போட்டு 500 ரூபா ஒரு ஹெட்டுக்கு 500 ரூபா. எனக்கு 500, சத்தியமூர்த்திக்கு 500, 1000 ரூபா. அதை கொடுத்தா போனால் ஜீப் சவாரி கூட்டிகிட்டு போவாங்க. மற்றபடி நம்ம வந்து இவங்களுக்கு இந்த இடத்த வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்கறனால நம்மளுக்கு இனாம். ஆமாம், எது இருந்தாலும் ஓப்பன் டாக்குதான். தி நெக்ஸ்ட் டே மக்கள், கணக்க மணி 3:20. சரி ஓகே.
எல்லாத்தையும் எழுப்பி விட்றாங்க மக்கள்ஸ். 4 மணிக்கு வண்டி வந்துருமாமா. இதை பாருங்க, அண்ணன் எழுப்பி விட்ருக்காரு பாருங்க. எந்திரிங்க வண்டி வந்துருன்னு சொல்லி எழுப்பி விட்றாரு. என்னமாங்க 6 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ தான் சன்செட்டை பார்க்க முடியும். இல்லை வண்டி எனக்கு தெரிஞ்சு 5 மணிக்கு தான் வரும்னு நினைக்கிறப்ப. எழுப்பிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணுமில்ல. அதுதான் 1 மணி நேரம் போகிறதுக்கு. மக்கள் ஆக்சுவலாக பாருங்கள், அப்படியே அங்கிட்டு இருந்து அப்படியே பாருங்கள் மக்கள், எல்லாமே ஹட்டு தான் சரிங்களா. இங்கிட்டும் ஹட்டு, எல்லாம் ஃபுல்லாக ஹட்டு, கீழேயும் ஹட்டு தான். டென்ட்டு ஹட்டு இல்லை, எல்லாமே டென்ட்டு சரிங்களா. இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்றது போல், நைட்டுக்கு தான் சாப்பிட்ருப்பாங்க. நாங்கள் வந்து அன்டைமில் வந்தோமா, ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த இதிலே சாப்பிட்டோம். அது வேணால் ரிசப்ஷன், அங்கே அவங்க தங்குவாங்கல்ல, அங்கேயே சாப்பிட்டோம். அதை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. சரி அங்கே போகலாமா? இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் அங்கே இருக்குது. நாங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு மேலே போயிருந்தோம். சரி ஓகே மக்கள், ப்ரஷ் பண்ணிட்டு அப்படியே பார்க்கலாம். மக்கள் ஆஃப்டர் ப்ரெஷ்ஷிங் டீ கொடுத்துருக்காங்க. இது என்ன டீ? அதை கொஞ்சம் குடிச்சு பார்த்தா தான் மக்கள் சொல்ல முடியும். வித்தியாசமாக இருக்குது டீ தான் மக்கள். ஆனால் என்னமோ பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்குது. அது எப்படின்னு தெரியல, தூள் அந்த மாதிரி நினைக்கிறேன். நம்ம குடிக்கிறலாம் மேக்ஸிமம் நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் நம்ம லோக்கல் இந்த மளிகை கடையில் வாங்கி குடிக்கிற டீ தூள் எல்லாமே கலப்படம் தான் மக்கள். ஸோ இது வந்து இங்கே ஏதாவது டீ ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் தெரியும். வித்தியாசமாக இருக்குது, சுகர்லாம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது மக்கள். காலங்காத்தால் இந்த ஒரு டீ குடித்தோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷப்பாக கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் மக்கள். ஆஃப்டர் டீ குடிச்சி செம்மையாக இருக்குல்ல ஏமுங்க. சூப்பராக இருக்குண்ணா. 3 தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அவ்வளோ அழகாக இருக்கு. கவலைப்படா, கூடிய சீக்கிரம் ஹனிமூன் போயிடலாம். ஹனிமூன்லாம் அதெல்லாம் மூன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நம்ம தலைவனை. ஹனிமூன் போனதெல்லாம் சரியாயிடுமா? நீங்களே சொல்லுங்கள். என் தலைவா என்ன தலைவா டிஸ்டர்ப் பண்ணுது 3? அப்படியே நேச்சுரல் அவ்வளோ அழகாக இருக்கும்போது அதை ரசிக்கணும்ல. ஆமாம், அதுக்காக தான் ரசி நல்லா ரசிக்கிறதுக்கு தானே பிறந்தோம் கெமிக்கல்ஸ். சரி வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புவோம். ஆக்சுவலாக ஹட்டெல்லாம் வந்து கேட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பேக்கில் உள்ளே வச்சிடலாமான்னு சொல்லிட்டு. எல்லா பக்கமுமே கேமரா இருக்காமல் மக்கள்ஸ். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை சரிங்களா. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படியே ஓப்பனாக விட்டுட்டு தான் நாங்கள் போனோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் 24 கேரட் கோல்டு இல்லை. நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் அதுதான் நம்மளுக்கு கோல்டு. நம்ம செல்லு தான் சார்ஜர், நம்ம சார்ஜரு நம்ம பவர் பேங்க் தான் நம்மளுக்கு கோல்டு. அதுதான் நம்ம லைஃபே. அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆமாம், அது இருந்தால் நம்ம 24 கேரட் கோல்டு வாங்கிடலாம். இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோடெல்லாம் மாற்றியாச்சு. என்ன பண்ணுது? கண்டிப்பாக நம்ம எங்கே இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும் ஓகேங்களா. காட்டில் அலையும் போது நம்ம சட்டை போடாமல் எப்படி வீட்டில் இந்த எருமை சாணியெல்லாம் எடுத்து கொட்டிக்கிட்டு அப்படி விவசாய வேலையை செய்யணும். ஒரு பக்கம் வெளியே வந்தால் பொண்ணு எப்படி நம்ம மாறிக்கணும் அப்படி மாறிக்கணும். ஓகே மக்கள், அவ்வளோதான். ஜீப் வந்துடும் கீழே. வாங்க கிளம்பலாம், ட்ரெக்கிங் போகலாம். ஓகேவா? ஓகே போகலாமா? ஓகே மக்களே பாருங்கள் போகலாம். மடி நைட் நாங்கள் இது வழியாக தாங்க வந்தோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது ஃபஸ்ட் பார்ட் வீடியோ கொடுக்குறேன் சரியா. ஏலக்காய் தோட்டம் தான் மக்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இப்போ நம்ம இருக்கிற இந்த இதுக்கு ஸ்பைஸ் கார்டன் சொல்லிவிட்டு, ஸ்பைஸ் ஸ்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஏலக்காய் தோப்பு தான் சரிங்களா மக்கள். அடுத்து பாருங்கள், ஜீப் வந்துருச்சு. 1 2 ஜீப் இருக்குது மக்கள். அவ்வளோதான், கிளம்பிட்டோம் ஓகேங்களா. எவ்வளோ இருக்காங்கல்ல, கொஞ்சம் சிக்கல் இருக்கிற நம்ம ஓடுறக்கிற 2 பேரும் கப்புள்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள காமிக்க முடியாது. ஸோ வந்து அவங்கள காமிக்காமல் நான் எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுக்கிறேன் சரியா. வரும்போது வந்து வியூலாம் காமிக்கிறேன் ஓகேவா மக்கள். அவ்வளோதாங்க, நம்ம அண்ணாரு போயிட்டு பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சண்டே அப்படிங்கிறக்காட்டி கொஞ்சம் நேரமே ஓப்பன் பண்ணிட்டாங்களாமா, 4:15க்கு. 15 minutes later. இவ்வளோ எதிர்பார்க்கல மக்கள். ஆஃப் ரோடுன்னு சொன்னாங்க, அது ரீல்ஸ்லாம் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, சத்தியமாக சொல்கிறேன் மக்கள். இதை நான் சஜெக்டே பண்ணல மக்கள். உங்களுக்கு திறமை இருந்துன்னா மட்டும் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. எவ்வளோ நேரம் தெரியுமா, 6 கிலோமீட்டர்னாரு.
ஆஃப் ரோடு சரி போயிடலாம்னு நினச்சேன். இது ஆஃப் ரோடு மட்டும் 6 கிலோமீட்டர் மட்டும் போய் அரை மணி நேரம் போகணும் மக்கள்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆஃப் ரோடு போயிருக்கவே மாட்டேங்க. அப்படி ஒரு ஆஃப் ரோடு, அப்படி ஒரு அடி, படியர் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி சரியாக ஆஃப் ரோடு. நானும் இதான் முடிஞ்சிட்டு பார்க்குறேன், முடிஞ்ச பாடம் இல்லை. போட்டு செம்மல போவாத கையை ஃபைனலி வந்தாச்சுங்க மேலே. ஐயோ மக்கள் இங்கே பாருங்க, வச்சுக்கவாரு நானும் தான் பகவத் விளாட்றேன். அப்பா அப்படியே சிகரெட்டே இல்லாமல் புகையோதரை பார்த்தீங்களா. இப்போ நம்ம இருக்கிற கை ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6500 அடி மக்கள். சரிங்களா, இங்கிட்டு இருந்து இதை பாருங்க. இப்போ நம்ம இங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து இங்கிட்டு ஒரு வழி போதா. இதில் வந்து ஒரு 350 மீட்டர் போகணும் மாமா உள்ள. போனால் அப்படின்னா பார்க்கலாம். அங்கே பாருங்க ஃபேமிலியாக கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. எப்படி தான் வந்தாச்சுன்னு தெரியல அந்த கிட்ஸ் எல்லாம். ஓகே ரைட்டு, அண்ணன் கொண்டாந்து இங்கே என்ட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5:50 காட்டு இங்கிட்டு போக சொன்னார். இங்கிட்டு நாங்கள் போய் சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டீ இருக்குமாம்மா. ஃப்ரீயானு கேட்டேன், ஃப்ரீயெல்லாம் இல்லை அப்படின்னாரு. டீ குடிச்சிட்டு அவ்வளோ கீழே போகிறது தான் பிளானு. எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பங்கு மணி எத்தனை 5:17 இங்கே டைம் கட்டு. 5:50 வந்து போக சொன்னார். 5:19 ஆச்சு. சரி ஓகே மக்கள்ஸ், அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றா நிறுத்தினார் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஃபே. சரிங்களா, சாப்பாடெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, ஒரு டீ இருக்கும். சரிங்களா, அதான் பாருங்கள், இதுதான் இங்கே உள்ளது. இதோ பாருங்க மக்கள், கொழுக்கு மலைன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் போட்டு இங்கே டீ எஸ்டேட் இருக்குல்ல, இங்கே இது பண்ணுற டீ. கொழுக்கு மலை வேர்ல்டு ஹையஸ்ட்டு எலிவேஷன் டீ பிளான்டேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு மக்கள். பங்கு டேய் சரியான மிஸ்டா. இங்கே வாரு, இப்படி கேமராவில் இப்படி தெரியுது தெரியுமா, செம்ம மிஸ்டு மக்கள்ஸ், பயங்கரமாக இருக்குங்க. சரி வாங்க போவோம். இதில் போகணும், இதில் போகிறதா? ஐயோ எங்கே உளுந்துடாது அங்கே எங்கே போய் பங்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை பங்கு, இதில் தான் போகிறதா? ஏய் பாத்துரா, லைட்டும் போடல ஒன்றும் போடல, ஒன்றுமே தெரியல. இப்போ மக்கள்ஸ் ஏதோ இல்லை இதுவே இப்போ இருக்குது. இந்த காஷ்மீர்லாம் கொக்க மக்கா அதெல்லாம் எத்தனாயிரம் அடி ஹைட்டு, அதெல்லாம் 10,000 அடி மேலே வரல. 10 மேலே இருக்கு. நார்மலாக 10 இதுதான், நார்மலாக 10,000 அடி தான். 8லேருந்து ஸ்டார்ட் இருக்கு. சரி ஓகே, நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கிறலாம் நம்மளுக்கு ஒரு வரம் தானே. அது பக்கத்தில், நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துலேயே. இது தமிழ்நாடு தான். இப்போ நம்ம நின்று இருக்கு கொழுக்கமலை, தமிழ்நாடு தான் மக்கள்ஸ். ஓகேவா? ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ஆனால் இல்லை, தமிழ்நாட்டில் வர முடியாது, கேரளாவில் வந்து வர முடியும். 1 minute later. மக்கள்ஸ் ஃபைனலி நானும் சத்தியமூர்த்தியும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பயங்கரமாக இருக்குது. 5:40 ஆயிடுச்சா, 50 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5:45 5:48 6 மணிக்கெலாம் விடிஞ்சிடும், கம்பல்சரி இதாயிரும், சன்ரைஸ் ஆகிடும். பார்ப்போம். இங்கே பாருங்கள் மக்கள், நம்ம கூட சேர்ந்து எத்தனை நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாருங்கள். வா பயங்கரமாக இருக்குதுங்க, தெரியுதா? எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு டவர் ஒன்று இருக்குது. சரி ஓகே, நம்மளும் வெயிட் பண்ணலாம். மக்களே பாருங்க மக்கள்ஸ், நம்மளோட சேர்த்து எத்தனை பேர் கிட்டத்தட்ட ½ வெயிட் பண்ணிட்டே இருக்க மக்கள்ஸ். நான் ஒரு டைம் லாப்ஸ் மட்டும் ஒரு 10 டைம் லாப்ஸ் போட்டேன். வரமாட்டேன், நம்பாதீங்க. வீட்டுக்கு பூவெல்லாம் பறிச்சுட்டு வீட்டிலே இருங்க. வரும் அது இந்த டைமு ரொம்ப மழை பெஞ்சு இதாக இருக்குல்ல, டிசம்பர் மந்தாக இருக்குல்ல, ஸோ மழை பெஞ்சனால அப்படி இருக்கலாம். சரி ஓகே, வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா கிளம்பலாம். இங்கே பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சன்ரைஸ் தான் வர மாட்டேங்குது, வருதுல அப்படி கத்துவாங்க, அப்படி என்ன இது வர மாட்டேங்குது. வருது வருது வருது.
பாருங்க அப்படியே பாருங்க. தெரியுது ப்ரோ ஃபைனலி गाइस. வந்துட்டாரு. ஏங்க மக்கள் சூப்பருங்க. என்ன வரைக்கும் வரல. செம்மங்க. ஒரே கிளிப்ல போடு. செம்மையா இருக்குல்ல. சத்தியமூர்த்தி போலாமா? ஓகே ரைட்டு. இங்கே பாருங்க மக்கள்ஸ், நம்ம கூட சேர்ந்து எத்தனை டூரிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. சரி ஓகே மக்களே, வராரு சன்னு வராரு. ஓரளவுக்கு வந்தார், நல்லாவே வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் பெஸ்ட்டு மறைச்சிருச்சு. நம்ம டிரைவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவார். நம்ம போகலாம் வாங்க. அங்கிட்டு போயிட்டு அந்த சிங்குப்பாறை இருக்குல்ல, அங்கே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கோம்ல இந்த கொழுக்குமலை. இந்த கொழுக்குமலையில் நல்ல சூப்பரான சீசன் அப்படின்னா இந்த மாதிரி தான் மேகம் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஃப்ளவர் பாட்னு ஏதோ சொல்லுவாங்களாம்மா. அதாவது மேகம் வந்து கட்டியாக ஒன்றோட ஒன்று தேங்கி இந்த மாதிரி காட்சி அளிக்கும். இந்த வீடியோ யூடியூப்பில் இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போகிற டைம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. வாருங்க மக்கள், எத்தனை பேர் பாருங்க. சத்தியமூர்த்தி எப்படி இருக்கு இந்த இடம்? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? பா பாருங்க எவ்வளோ சந்தோஷமா காலங்காத்தால சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நம்மள மாதிரியே. சரி வாங்க மக்கள், அங்கே போகலாம், கீழே போகலாம். மக்களே ரிட்டன் போகிற வழி பாருங்க. அப்போலையா ஒன்றுமே தெரில மிஸ்டில். அப்பா இந்த பக்கம் தவறி விழுந்தோம் அப்படின்னாலும் அவ்வளோதான் க்ளோஸு, அந்த பக்கம் விழுந்தாலும் க்ளோஸு. நல்லா பள்ளத்தாக்காக இருக்குது. சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு இது விப்பிக்கு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. எப்பா சத்தியமூர்த்தி இந்த பக்கம் ஒரு டீ எஸ்டேட்டு தான். ஆனால் இதுவுமே இதில் எப்படி தான் டீ பறிப்பாங்கன்னு தெரில. அப்பா சரியான இதாக இருக்குதுங்க மக்கள். தனிக்கு இதெல்லாமே ஆர்கானிக்காமா கொழுக்குமலை எஸ்டேட்னு சொல்லிட்டு இங்கே தெரியுதா. சரி ஓகே மக்களே, வாங்க போகலாம். போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு அந்த மெயினுக்கு போகலாம். இந்த சிங்கு பறவை அதுதான் மெயின், இது வந்து அடிஷ்னல். மக்களே யோசிச்சு பாருங்க எத்தனை ஜீப்புன்னு. எப்பா இது வந்து ஒன்றுனா இன்னும் அங்கே தானே ஜீப் சிங்குப்பாறையில் தான் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஜீப் எங்கே அங்கே வெளியே நிற்கி தானே. அதெல்லாம் நம்ம ஜீப் ஈஸியாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ சரியான கும்பலாக இருக்கு. வெளியே நிறுத்திக்கிட்டாரு. அதான் அண்ணா அங்கே பாருங்க கையாடி நிற்கிறாரு. நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டீ தூள் வாங்கிட்டு வரலாமா? சரி மக்கள்ஸ், டீ தூள் வாங்கி வந்துடுறேன் மக்கள்ஸ். ஓகேவா மக்கள்ஸ், ஃபைனலாக டீ தூள் வாங்க வந்துட்டோம். இதை பற்றி அண்ணன் செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் நேசமுத்து. சரிங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம கொழுக்குமலை எஸ்டேட்டில் இருக்கோமா? நம்ம கொழுக்குமலை, இது கொழுக்குமலை டீ எஸ்டேட். ஓகே. நாங்கள் வந்து ஆர்கானிக் ஆர்த்தோடாக்ஸ் மெத்தடில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோட டீயில் வந்து எந்த இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணுறது இல்லை. ஃபுல்லி பியூர் ஆர்கானிக் ஆர்த்தோடாக்ஸ் டீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லீஃபோட கண்டென்ட் மாறாமல் நாங்கள் வந்து க்ரஷ் பண்ணி எடுக்கிறோம். அரைச்சி எடுக்கிறது இல்லை. சிடிசி மெத்தடில் இது க்ரஷ் பண்ணி எடுக்கிறது. அதனால வந்து எந்த இன்கிரீடியன்ட் நீங்கள் டீயில் ஆட் பண்ணாலுமே எல்லாமே கெமிக்கல் தான். கலருக்காக இருந்தாலும் சரி, டேஸ்ட்டுக்கு ஸ்மெல்லுக்கு எதுக்கு எடுத்தாலுமே இட்ஸ் ஏ கெமிக்கல். நாங்க வந்து பியூரா கெமிக்கல் இல்லாம கொடுக்கணும், மக்களுக்கு நல்லது கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கெமிக்கல் எல்லாமே நாளடைவில் நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு வந்து வயிற்றுல வந்து புண்ணு வரும், அல்சர் வரும், ஃபாலோட் பை கேன்சரா மாறும். ஆனா எங்களோட டீ வந்து பியூர் ஆர்கானிக் ஆர்த்தோடாக்ஸ்னால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஒரு நாளைக்கு 20 டீ குடிச்சாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஓ சரி சரி சரி. இதுல வந்து இப்ப நான் கையில வச்சிருக்கேன், அதாவது இது வந்து இப்ப 2 வெரைட்டி வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஒன்னு வந்து எஃப்ஓபிங்கிறது வந்து ஃப்ளோவரி ஆரஞ்சு பெக்கோ வந்து ஒன்லி பிளாக் டீக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட லீஃபோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து பிஓபி வந்து ஸ்பெஷல் பிளெண்ட் வந்து கொஞ்சம் புரோக்கன். அந்த லீஃப் எதுக்காகன்னா மில்க்ல கலர் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் பால் சேர்க்கும் போது. அதுக்காக இது வந்து மில்க் டீக்கும் போட்டுக்கலாம், பிளாக் டீக்கும் போட்டுக்கலாம். பிரைஸ்னா பிரைஸ் வந்து இது 430. இப்போ ஆஃபர் பிரைஸ்ல 330. ஓ சரி ஓகே. எம்ஆர்பில இருந்து 40% டிஸ்கவுண்ட். ஓ சரி 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 ஓகே மக்கள்ஸ், வாங்க ஒரு 3 பேக் வாங்கிக்குவோம். மக்கள்ஸ் ஆக்சுவலாக வந்து எனக்கு கவர் மேலே கிடச்சிது, இங்கே கிடைக்கல. நம்ம டிரைவரை நம்ம பேர் பண்ணுறாரு. பரவாயில்ல மக்கள், சூப்பர். 3 பேக் எவ்வளோ? 900. 3 பாக்கெட் போடுங்க. ஓகே ஓகே மக்கள்ஸ், வாங்கியாச்சு. ஓகேவா?
சூப்பர். சரி ஓகே மக்கள், டீ தூள் வாங்கிட்டு கிளம்புறோம். இங்கே பாருங்க, அது போக அங்கிட்டலாம் பாருங்க எத்தனை ஜீப்புன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வியூ பாயிண்ட் ஆமாம். அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து 600 ரூபாய் நம்ம தனி எங்கே பே பண்ணணுமா. போதும், நம்ம அங்கே பார்த்துட்டு சந்தோஷம். சரி ஓகே மக்கள், இப்போ என்ன பண்ணுறோம்னா கீழே போய்ட்டு சிங்கப்பாறான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அதான் மெயின். கொழுக்குமலையில் மெயின் அந்த வால்வாலா மலையெல்லாம் இருக்கும்ல, அதான் மெயினை பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாம்லாம். அண்ணா ஏதோ பண்ணுறாரு. ஓ சரி சரி, ஏதோ லூஸாக இருந்திருக்கும் போல், டைட் பண்ணுறாரு. சரி ஓகே போகலாம் மக்கள்ஸ். அண்ணா இது 4x4 தானே? ஓகே ஓகே, 4x4னா 4 வீலுமே மூவிங்கில் இருக்கும் மக்கள்ஸ். சரி போகலாம். அப்பா வடிவேலான்னு போகிற மாதிரி வேண்டி தான் ஜாலியாக இருக்குது. இப்போ நல்லா இருக்கு பாருங்க, எப்படி தலைக்கலாம் வாங்க. வரட்டா வண்டி வண்டி அடக்கி வச்சிருவோம். ஆக்சுவலாக கேரளாக்காரங்களுமே நிறைய பேர் ஜீப் போட்டுறாங்க, நம்ம தமிழ் ஆளுங்களுமே நிறைய பேர் ஜீப் போட்டுறாங்க. ஏன்னா ஜீப் போட்டுறதுல இப்போ அதிகமாக தமிழ் ஆளுங்க இருப்பாங்க போல. ஓகே ஓகே, மூணாரில் வந்து ஜீப்பில் வந்து முக்கால்வாசி நம்ம தமிழ் ஆளுங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப் போட்டுறாங்க, ஜீப் வச்சுருக்காங்க. கேரளாக்காரங்களும் இருக்காங்க. சரி ஓகே மக்கள், வாங்க இப்போ காட்டுறேன் வந்த வழி எப்படின்னு சொல்லிட்டு. ஓ இப்போ மாறுமா? ஓகே. இப்போ அந்த கீழே போனோம் அப்படின்னா அந்த வியூ பாயிண்ட் இருக்கல மகேஷ், அது தெரியும். இப்போ நல்லா கிளவுடு மாறும், மிஸ்ட் மறையும் அப்படின்றாரு. பார்ப்போம். புரியல. 150 மீட்டரு, 150 ஊருக்கு போய் பார்க்க வேண்டியதான். ஆனா எத்தனை வருஷமா ஜீப் போட்டுறீங்க? 10 வருஷமா? ஓ மக்களே இங்க வாருங்கள். ஏய் மக்கள்ஸ் இங்க வாருங்க, இதுதாங்க அவர் சொன்ன எஸ்டேட், கொழுக்குமலை எஸ்டேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காமாங்க, எந்த ஒரு மருந்தும் தெளிக்காம. ஏன்னா அதானே உண்மைதானே? சரி சரி சரி, உண்மைதானாமா மக்கள்ஸ். ஆனால் நல்லா இருக்கு, ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஏய் பாப்பா நல்லா தெரியுதா ஒரு பாரு பங்கு. எது? அதான் சொல்றேன். ஆமாயா மக்கள்ஸ் வாருங்க, ஈசன் நம்ம பக்கம் இருக்காரு மக்கள்ஸ். அப்படி ஜம்மு நம்மளுக்கு ஒரு வியூ காமிக்கிறாரு பாருங்க. வாவ் மாறுது மச்சான், செம்மையா இருக்கு. ஆனா எப்பமானே ஓடு. ஐயோ மக்கள்ஸ் இங்க பாருங்க, எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாரு மாப்ள. கண்ணே முழிக்க முடியல மக்கள்ஸ். என்னண்ணே இது, ஏதோ ஒரு வேற மாதிரினே, வேற மாதிரினே. அப்பா செமனே, ஓடு மக்கள்ஸ் இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம செம, அண்ணனே வைப் ஆயிட்டாரு மக்கள்ஸ். ஆக்சுவலா இந்த மாதிரி தெரியறதெல்லாம் வந்து ரேர் தான். இங்க பாருங்களேன். ஐயோ பங்கு டேய் பயங்கரமா இருக்குடா. அப்பா என்னண்ணே? ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக வந்து அந்த சூரியன் அடிக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மூஞ்சியே சுடுது மக்கள். திடீர்னு நல்ல குளிர் இருந்து திடீர்னு அந்த சூரியன் அடிக்கும் போது எப்படி இருக்கும்? இப்போ பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்க தலைவர் எங்கே நிற்கிறாரு பாருங்க. போவங்க. ஐயோ மக்கள் சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரிங்க. ஹாய் சொல்லு, கத்து. சூப்பர் சூப்பர். வேற லெவலு. சூப்பர்ரா வேற மாதிரிடா. வா நம்மளுக்கு கீழே இருக்கிற மலை எல்லாமே அதுவே சரியான ஹைட்டுங்க. அந்த ஊர் என்ன ஊர்? போடியா மக்கள்? கீழே அந்த பிளைன்ஸ் தெரியுதுல, அது வந்து போடியாமாங்க, தமிழ்நாடு. ஃபோட்டோ எடுக்கலாமா? ஆனால் இது எப்படி இந்த மாதிரி தெரியுறதெல்லாம் வந்து ரேரானா இல்லை எப்படி? ரேர் தான். நேற்றுல ஒன்றுமே தெரியலையா? அதான் அண்ணனே வைப் ஆகிட்டார். நான் இப்போ நம்ம வைப்பா அது
ஆனால் இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? இது அந்த பக்கம் போடி, அப்புறம் இந்த பக்கம் தான் போடி, அவ்வளோதான். வேறு அடுத்து இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. கீழே நம்ம நிற்கிறதே தமிழ்நாடு. நிற்கிறதே தமிழ்நாடு தான். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கேரளா வந்துருமா? ஓகே. வா மக்கள், இங்கே பாருங்களேன், அந்த மலை எல்லாமே நமக்கு கீழே தான் இருக்கும் போலங்க. வா பாருங்க மக்கள், பிளைன்ஸ் அங்கே கீழே தெரியுது. இதெல்லாம் பாருங்க, இந்த மலையெல்லாம் பாருங்களேன் சைடில். வா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வா பங்கு அங்கே போடுறாடி, முன்னாடி போடுறாடி மாப்பிள்ள. அதெல்லாம் வேணாம். இந்த கைலாசத்துல போகும்ல, கைலாயத்துல மாதிரி இருக்குடா மக்களே. அப்பா தெரியலடா. வாவ் பயங்கரமா இருக்குங்க. பாருங்க எத்தனை ஜீப்பு பாருங்க மக்கள், நம்மளோட சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 20 30 ஜீப் இருக்குங்க பாருங்க. அது கேட்டிங்க பாருங்களேன், அங்கே இருந்து ஜீப்பு தாங்க ஃபுல்லாக லைனாக ஜீப் நிற்குது. தெரியுதா? எல்லாமே இந்த வியூ பார்க்குறதுக்காக தான் நின்றுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்க எப்படி ஜியாமுன்னு இருக்கா மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, அண்ணாரு இறங்க சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த சிங்குப்பாரா, ஜாக்வாரு, டைகரு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது எப்படி டைகர் மாதிரி புலி மாதிரியே இருக்குமா? ஓ புலி மாதிரியே இருக்குமாமா அந்த பாறை. ரீல்ஸ் தான் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறோம். அதான் நல்லா க்ரௌடு மக்கள்ஸ். சரியா? இப்போ அதை பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் போகிறோம், இதுக்குள்ள போகிறோம். வாங்க போவோம். வியூ தெரியுதா? ஓகே, வியூ தெரியுதா மக்கள்ஸ்? வாங்க போகலாம். வாங்க மக்கள்ஸ். அவ்வளோதான், இது ஒன்றையும் பட்டா கிளம்பலாம். ஆக்சுவலாக இதுக்கு இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து கேரளா வாமாங்க. சரியா? அது கேரளா. அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு, இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடு தான். இப்போ நம்ம போகிற வியூ பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு, 2 அட் டைமில் பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க மக்கள்ஸ். அப்படியே அங்கே பாருங்கள், அந்த மிஸ்ட்டை மட்டும் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்களேன். வருது வேக வேகமாக அப்படியே அந்த காட்டுக்காலிருந்து பங்கு. அது பாரு பங்கு எப்படி இருக்குன்னு, இட்லி சட்டியிலேருந்து ஆய் வருமில்ல, அந்த மாதிரி திறந்து எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துட்டுருக்குடா. சூப்பராக இருக்குடா பார்க்குறக்கு. இங்கே பாருங்களேன், தெரியுதா மக்கள்? அப்படியே அங்கே பார்த்தா போனால் அதெல்லாம் செம்ம. இது எல்லாமே எஸ்டேட்டு தான். கீழே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எஸ்டேட்டு. சரியா? இந்த வழியாக தான் நம்ம அப்படியே வந்தோம், மேலே வந்தோம். பட் அது எந்த வழின்னு தெரில. இதில் ஏதோ ஒரு வழியில் தான் மக்கள்ஸ் அப்படியே மேலே வந்திருக்கோம், அதானே தெரியுது. அப்படியே அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்டேட்டு. அப்புறம் அந்த பக்கம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க, திக் ஃபாரஸ்ட். அந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்னு சொல்லலாம், 100கணக்கான கிலோமீட்டர்னு சொல்லலாம். அது எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாம் ஹில்ஸ் தான். கேரளா ஃபுல்லாக கேரளா பாருங்க. சாமி, ஏய் ஆமாட்டா பார்த்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கு பாரு பெஸ்ட்டு. கீழே ஒரு கழுகு பறந்துட்டு இருக்குங்க மக்கள். சூப்பராக இருக்குடா. வந்துட்டாரு எக்கைன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு மறையுது வருது. சூப்பராக இருக்குடா. இங்கெல்லாம் பாரு, அதெல்லாம் எஸ்டேட். அது எஸ்டேட் அதெல்லாம் எஸ்டேட் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கல எஸ்டேட் கிடையாது. அதெல்லாம் இங்கே அங்கெல்லாம் எஸ்டேட் வைக்க முடியாது. அதெல்லாமே இதுதான், மலை தான், கீழே ஃபாரஸ்ட் தான். கீழே இந்த பாருங்க, கீழே அங்கிட்ட ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குதா, தெரியுதா? ஃபால்ஸே தான் இருக்கு, தண்ணி வந்துட்டு இருக்கு அதில். வருத்து 500 வருத்து மக்கள், 500 வருத்து. ஓகே, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாருங்க, நீங்களே எவ்வளோ என்ஜாய் பண்றோம் நாங்க. நீங்களும் போட்டுறாத, நீங்களும் ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்க. கண்டிப்பா பாருங்க மக்கள். ஸ்கிட்ஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வராங்க. பாருங்க, நம்மளோட சேர்ந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுதா? எல்லாம் போட்டோஸ் தான். சூப்பர் 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 மக்கள். இங்க பாருங்க, கீழே ஜீப் போயிட்டு இருக்குது பாருங்க.
இந்த வழியே தான் மச்சான் வந்திருக்கோம் நம்ம. தெரியுதா? கீழே அந்த கரடு முரடான பாதைன்னு சொன்னோம்ல மக்கள்ஸ், இதெல்லாம் கூட ஓகே தான். பட் இதை விட ரொம்ப இதாலாம் இருந்துச்சு. இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். தெரியுதா? ஜீப்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மாப்பிள்ள டே எதை ரசிக்கிறது ஒன்றுமே தெரிலடா. சத்தியமாக எனக்கு தெரியல மக்கள்ஸ். என்ன எதை பார்க்கறது இங்கே எதுவுமே தெரில. இந்த எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு இங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வைப் பண்ணலாம். அது இங்கே வேற டான்ஸ் வேற போயிட்டு இருக்குங்க பாருங்க. ஏய் தலையா ஒரு தமிழ் சாங்கை போட்டாருன்னா பட்டாசா ஒரு வைப் பண்ணலாம். தெரிகிறதா? அப்படியே அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறோம். பார்த்தா எங்கே பார்த்தாலும் வியூவு, கப்புள்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. சத்தியமாக சொல்கிறேன் மக்கள்ஸ், ட்ராவல் இஸ் த பெஸ்ட்டு மெடிசன் ஃபார் எவர். ஃபார் எவர் லைஃப் லாங். அப்படியே வாங்க கீழே போகலாம். இன்னும் கீழே போயிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்ததே 100 மீட்டர் பக்கமாக வந்திருக்கோம். இன்னுமே கீழே டவுனாக இறங்குது போல. வாங்க அப்பா. இந்த வாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு போ மச்சான். நம்மளால பாருங்க ஜர்கினை போட்டு மாஸ் பண்றாரு. ஜர்கின் அவர் தாங்க சத்தியமூர்த்தி. ஆனால் அவர் போட்டிருக்க ஜர்கின் அப்படிங்கிற மாதிரி தான். இங்க பாருங்க மக்கள்ஸ், எப்படி கீழே இறங்கி போயிட்டு இருக்குது பாருங்க. சத்தியமூர்த்தி, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அப்படியே குதிச்சுடு மக்கள்ஸ். மேல இருந்து கீழே அப்படியே இறங்கி வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. ஓ இதுதான் டைகரா மக்கள்ஸ்? ஜாக்வாரா? ஓ சரி டைகரு, ஜாக்வாரு, சிங்கம் என்ன எல்லாம் நிறையா சொல்கிறாங்க மக்கள்ஸ். பாருங்க இதுதாங்க அது. அதாவது ஜாக்வார். கட்டு பார்த்தா அந்த சிறுத்தை இருக்கு மேலே மக்கள்ஸ். சிறுத்தை அந்த தலை, அந்த வாய் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க. அச்சசலா மக்கள்ஸ். ஃபைனலாக நாங்களும் வந்துட்டோம் ஜாக்வார் பாறைக்கு. ஜாக்வார் என்ன சொல்கிறது பேர் என்ன சொல்லுவாங்க? ஜாக்வார் ராக். நாங்களும் வந்துட்டோம் மக்கள்ஸ். சந்தோஷமா? அப்படியே வை வாய் வை, இப்படியே வை, இங்கே வை, இங்கே இருக்குது. அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாரு. பாருங்க மக்கள்ஸ். ஆக்சுவலாக இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த சிறுத்தை மாதிரி தெரியல. அங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த சிறுத்தை மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கத்தில் பார்த்தா அந்த அளவுக்கு தெரியல. அதனால தான் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? ஓகே. அதனால தான் அங்கே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர். சரி வாங்க போகலாம். கத்தலாமா? மக்கள்ஸ் அவ்வளோதான், கீழே கிளம்பிட்டோம். கீழே போகிற வழியில் அண்ணார் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு நியூட்ரலில் போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. பாருங்களேன், நம்ம வந்த வழி காலையில் இருட்டு காலை காமிக்க முடியல. இப்படி தாங்க வந்தோம். சரியான கரடுமுடான பாதை. இந்த வண்டிக்கு 26 வயசா? 26 வயசு. உங்கள் வண்டியா? சொந்த வண்டியா? ஓ, 1997 வண்டியா? என்ன நீங்களே சொந்தமாக எடுத்தீங்களா? புதுசு செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கினீங்களா? ஓகே. இந்த வண்டி இப்போ நான் போயிட்டுருக்கிற மகேந்திரா ஜீப்புக்கு 26 வயசாமா மக்கள். அண்ணன் இந்த ஃபீல்டில் 10 வருஷமாக இருக்கீங்க. ஓகே. பாருங்க மக்கள், ஒரு இடத்துல திருப்பணும் அப்படிங்கிறக்காக அண்ணன் ரிவேர்ஸ்லேயே விட்டு ஆட்டுறாரு. மக்கள் சரியான வேகமாக போனாருங்க. அட எடுக்க மறந்துட்டேன். இப்படி போய் திரும்பி போகிறதுக்காக தான் அண்ணா அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாரு. சூப்பர். பாருங்க, அது அந்த வண்டியும் வருது. அவரு ரேட்டில் தான் வர்றாரு.
ஃபைனலி ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். பங்கு எப்படி இருந்துச்சு இந்த பயணம்? சூப்பராக இருந்தது. நெசமா நல்லா இருந்துச்சா? எவ்வளோ இருந்தாங்க, இதெல்லாம் நினச்சே பார்க்கல உண்மையாக இப்படிலாம் இருக்குமான்னு. அதோட அதிகமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சூப்பர்ரா. சரி மக்களே, இங்கே பாருங்க, இது அந்த ஏலக்காய் தோட்டம் சொன்னால இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டம் தான். இதில் பாருங்க இந்த ஏலக்காய் இருக்குது பாருங்கள் மக்கள்ஸ். இந்தா தெரியுதா? பங்கு இதை உடச்சி காட்டு. இதுக்குள்ளே அந்த ஏலக்காய் அரிசின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. நல்லா இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு, நல்லா மனமாக இருக்குது. ஓப்பன் பண்ண போதே அது அப்படியே சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது. நல்லா இருக்குதா? உடச்சோன்னா ஏலக்காய் வாசனை அப்படி வருதுல்ல? ஆமாம் கேஸ், உடச்சா ஜம்முன்னு ஏலக்காய் வாசம் வரும். சூப்பராக இருக்கும் தான் இது. நல்லா இருக்கு. அப்படியே காட்டு. சரிண்ணா. கரெக்டாக எப்படி கையை வளர்த்துருக்கேன்னு தெரியுமா? ஓகே மக்கள், சூப்பர். ஆக்சுவலாக இங்கே பாருங்க மக்கள், எத்தனை டென்ட்டுன்னு பாருங்கள். லைனாக டென்ட் ஸ்டே தான். இதை வந்து நைட் என்னால் சரியாக காமிக்க முடியல. சரி வாங்க நெக்ஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இதெல்லாம் போய் சாப்பிட போகிறோம். எங்கிட்ட வந்து ஓப்பனாக வீடியோ எடுக்க முடியாது, அப்புறம் நிறைய கப்புள்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் நம்மள மட்டும் தான் நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். ரைட் மக்கள்ஸ், அவ்வளோதான். முடிச்சுட்டு வந்துட்டோம் ட்ரிப்பு. முடிச்சுட்டு வந்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். தேங்க்ஸ்க்கா. ஓகேக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றே போதும். இது என்னக்கா, தோசை தானே? தோசை இட்லி. ஓகே ஓகே போதும், குழம்பு விட்டுங்க. ரைட், ஓகே ஓகே போதும். சூப்பராக இருக்குங்க. நைட்டு சாப்பிட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸ் வித் பருப்புலாம் சாப்பிட்டோம்ல, அது நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் மத்தியானம் வந்தோம் அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேம்ப் ஃபயரு, டான்ஸு, அந்த ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஸ்மால் ட்ரெக்கிங்கு, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துக்கலாம். நம்ம நைட்டு 11:30 மணிக்கு வந்தோம், நைட் சாப்பிட்டோம், இப்போ காலைல சாப்பிட்றோம். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்களும் இப்போ நம்ம பண்ண இதே மாதிரி நீங்கள் கொழுக்குமலை போகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பைஸ் எனக்கா ஸ்பைஸ் டே எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம். டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிப்பை ஆட் பண்ணி விட்றேன், என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி ஓகே, அதுக்கா சரி ஓகே மக்களே, இந்த பயணம் இனிதே முடிந்தது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை போய்விடுவது உங்கள் கேசன் பாய். சி யூ பாய். நல்லா இருக்குது மக்கள், சிறப்பாக இருக்குது. சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. ஓகே சத்யமூர்த்தி, கிளம்பலாமா? ஓகே சூப்பர். வந்த வேலை இனிதே முடிந்தது. மக்களே ஒரு வழியாக சாப்பிட்டு ஜம்முன்னு வந்து கேம்புக்குள்ளே படுத்துட்டோம். தூங்கணும், ஒரு தூங்கிட்டு போய்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். மத்தியானம் வந்தீங்கன்னா நான் பரவாயில்ல, இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ தூரம் பண்ணி ஜீப்பில் இது பண்ணி எல்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதான் சொன்னேன் உங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த மொத்த பேக்கேஜ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் சொல்லிட்டேன். அந்த கிளிப் இதுலேயே போட்டு விட்றேன். ரெண்டாவது என்னமோ நினச்சேன், அந்த ஃபயர் கேம்ப் வீடியோ அதுவுமே சூப்பராக டான்ஸ்லாம் போட்டு ஆடி இருக்கிறாங்க. அதை நம்ம எடுக்கல, பட் அது ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். வேறு என்ன மக்கள்ஸ், அதெல்லாம் வந்து எடுத்த வீடியோ போட முடியாது மக்கள்ஸ், அதெல்லாம் பாட்டு போட்டு ஆடிட்டுருப்பாங்க. வேறு மியூசிக் அதுக்கு போட்டாலும் நல்லா இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கப்புள்ஸாவோ ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த கொழுக்குமலை இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஜீப் சவாரி மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக தாங்க இருக்குது. டஃப் மீன்ஸ் உள்ளே உட்காந்துருக்க முடியல. ஆனால் ஒரு டைம் ஓகே. குழந்தைங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து செட் ஆகாது. குழந்தைங்களுக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் ஓகே. ரொம்ப வயசானவங்களுக்குலாம் ஜீப் சவாரி ஒத்து வராது, ஏன்னா ரொம்ப கரடுமுடான பாதை, அது ப்ரைவேட் ரோடாக அது. மொத்தத்தில் ஆளினால் சூப்பர். இந்த கொழுக்குமலை ட்ரிப் இனிமே முடிந்தது. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இதுவரை உங்களும் நிறைவேறது உங்கள் கேசவனோட பாய். சி யூ உங்கள் சத்தியமூர்த்தி. சத்தியத்தின் நாயகன் சத்திய